ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 124 நம்ம பார்க்க போறோம். டோபி டேடரா வாயில டெட்டனேட்டிங் கிளேவை போடுறத பார்த்தா அதுவா அப்படின்ட்டு பாப்பான். டேடரா கிளேவை அவனோட வாயால மின்னுட்டு டோபியை இங்க இருந்து தப்பிச்சு ஓட சொல்லுவான். ஐயோ இது C4 கரூராவா அப்படின்ட்டு ஓடுவான் டோபி. டேடரா மொத்த கிளேவையும் துப்புவான். டோபி அலறிக்கிட்டே ஓடுவான். சாஸ்கே பயங்கர ஷாக் ஆவான். இட்டாச்சியை கொல்றதுக்கான ட்ரம்ப் கார்டை வச்சிருக்கலான்னு பார்த்தேன் ஆனா அப்படின்னு டேடரா திங்க் பண்ணுவான். இதை பார்த்து சாஸ்கே இதுவும் என்ன பாமா, இதெல்லாம் வெடிச்ச என்ன ஆகுறது அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவான். என்ன தப்பிச்சு ஓடிக்கலான்னு பாக்குறியா? C4 கரோரா கிட்ட இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுன்னு டேடரா. சாஸ்கே எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பான். டேடரா சீல் ஃபார்ம் பண்ணவும் பயங்கரமா ஊதும். பார்த்தா காத்தோட காத்த கரைஞ்ச மாதிரி இருக்கும். இது என்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சான்ட்டு பாப்பான் சாஸ்கே. நமக்கே தெரியும் ஒரு பட்டாசு வெடிக்க போகும்போது வெடிக்காம நவுந்து போச்சுன்னா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான் இருப்பான் சாஸ்கே. ஆனா டேடரா சிரிக்கிறத பார்த்த சாஸ்கே கிடையாது அப்படின்னு திங்க் பண்ணுவான். டேடரா ஆர்ட்ங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு பயங்கரமா சிரிப்பான். அங்க பறந்துட்டு இருந்த பறவை ஒரு பள்ளிலாம் பாத்தீங்கன்னா அப்படியே தூள் தூளா போகும். சப்ளிமேட்டுன்பா. சாஸ்கேவோட உடம்பு அப்படியே தூசியா போக ஆரம்பிக்கும். தேனோ ஸ்னாப் போட்டதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு புகை மாதிரி கலைஞ்சு போவாங்க இல்லையா, சேம் பார்க்க அப்படிதான் இருக்கும். வளராஜா கலப்பதாச்சிடா, இவன் கத்தி ரொம்ப கூராச்சிடா. He's a freaking badass. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. டேடரா செம்ம எக்ஸைட் ஆயிருப்பா. என்னோட மாஸ்டர் பீஸ் அது அப்படின்ட்டு. தப்பிச்சு வந்த டோபி C4 கரூரா ரொம்பவுமே குட்டியா இருக்கும். நேனோ சைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ன்பா. நம்ம நாமளா யூஸ் பண்ற சிம்லயே நேனோ சிம்னு சொல்லுவாங்க. சிம் கார்டு பெருசா இருக்கும். அதுல இருந்து சின்ன சைஸ் வரும். அதுல இருந்து ரொம்ப சின்னதா வர சிப்ல இருக்க அந்த எல்லோ செக்மெண்ட் மட்டும் வரும் இல்லையா, அதை தான் நேனோன்பாங்க. ரொம்ப குட்டியா இருக்கு. அதை இங்க ரொம்பவுமே நேனோ சைஸ்டுன்னு சொல்றதுக்கான காரணம் காத்தை விட ரொம்ப அந்த எலமெண்ட்ஸ் சின்னதா இருக்கும். அந்த பெரிய சைஸ்ல இருக்க டேடராவோட உருவம் வெடிச்சதுக்கு அப்புறமா அது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸா கிரியேட் ஆயிருக்கும். மனுஷங்களோட கண்களுக்கும் கூட தெரியாது. அது ஃபுல் அட்மாஸ்பியர்ல கலந்ததுக்கு அப்புறமா நம்ம சுவாசிப்போம் இல்லையா, அது மூலமா மனுஷங்களோட மிருகங்களோட உடம்புக்குள்ள போயிரும். அது சின்ன சின்னதா இருக்கனால செல்லுலார் லெவல்ல வெடிக்கும். அந்த பாதிப்பை தான் நீங்க இந்த விஷுவல்ல பார்க்க முடியும். இந்த விஷயத்தெல்லாம் டோபி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பயமுறுத்தும்படியான ஜுட்சுன்பா. டேடரா இதுக்கு இட்டாச்சிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்ட்டு நான் ஜெயிச்சிட்டேன் எக்ஸைட் ஆவான். என்னோட ஆர்ட் ஜெயிச்சிருச்சுன்ட்டு இலூஷன் டெக்னிக் காப்பி வீலை அப்படிங்கிற ஜுட்சுவை சாஸ்கே யூஸ் பண்ணிருப்பான். டேடரானால நகர முடியாது. கஸ்மார்க்கோட ஸ்டேட் 2ல இருக்க சாஸ்கே சிடோரியை யூஸ் பண்ணி டேடராவை டிஃபீட் பண்ணிடுவான். சாஸ்கே நீ அதிகப்படியான சக்கராவை யூஸ் பண்ணிட்ட, அதனால உன்னோட ரியாக்ஷன் ஸ்லோவா தான் இருக்கும் அப்படின்பா. டேடரா இப்ப கூட ஷரிங்கன் மேலதான் செம கடுப்புல இருப்பான். டேடரா வெடிக்க வைக்கும் போது சாஸ்கே ஷரிங்கன் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த பாம்ஸை மனுஷங்களோட கண்களால பார்க்க முடியாது. ஆனா ஷரிங்கன் யூஸ் பண்றனால டேடரா உன்னோட சின்ன சின்ன பாம்ஸ்ல சக்கராவை செலுத்தி இருப்பான் இல்லையா, அதோட கலர்ஸ் விசிபிளா இருக்கும். அந்த விஷயத்த சாஸ்கே சொல்லிட்டு அது ஒரு பெரிய புகை மூட்டம் வந்துச்சு. சொல்ல போனா நேனோ பாம்ஸ்ல இருந்து தப்பிக்க நீ ரொம்ப தூரம் மேல போனேன். அந்த வகையில அந்த மினி பாம்ஸ் என்னால பார்க்க முடிஞ்சனால தப்பிக்கிறது ஈஸியா இருந்துச்சுன்பா சாஸ்கே. டேடரா ஆனா நீ C4ல மாட்டி செத்ததை நான் தான் என் கண்ணால பார்த்தனேன்னு சொல்லி கேட்பான். அது என் கென்ஜுட்சுன்பா, நினைச்சண்டாங்க மாதிரி இருக்கும் டேடராக்கு. சாஸ்கே வைட்டல் ஸ்பாட்ல ஒன்னு அடிக்கல, இட்டாச்சி எங்கன்னு முதல்ல சொல்லுன்னு சொல்லி கேட்பான். இதுக்கு நான் இட்டாச்சிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும்பா. பார்த்தா அடியில இருந்து சாஸ்கேவோட காலை பிடிச்சிருப்பான். க்ளோனா இருக்கும். சாஸ்கே இது கிளேன்னு சொல்லி நான் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்டாச்சிக்கு தான் நான் தேங்க்ஸ் பண்ணணும். சேம் ட்ரிக்ல இன்னொரு தடவை நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு டேடரா அக்காட்சுக்கிக்குள்ள என்ட்ராகிற டைம்ல இட்டாச்சி என் கூட சண்டை போட்டு தோத்துட்டீனா நீ அக்காட்சுக்கில சேரணும்னு சொல்லி இருந்திருப்பான். டேடராவும் சண்டை போட்டிருப்பான். அவனோட ஹார்ட் தான் ஜெயிக்கும்ட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான். அவன் நினைச்ச மாதிரியே இட்டாச்சிய அவனோட ட்ராப்ல மாட்ட வச்சிருப்பான். ரொம்ப வாய் பேசின இப்ப முடிஞ்சு வச்சு பார் அப்படின்ட்டு சீல் ஃபார்ம் பண்ணுவான் டேடரா. முதல்ல நீ உன்ன நல்லா பாரு அப்படின்னு இருப்பான் இட்டாச்சி. பார்த்தா டேடரா தான் மாட்டி இருந்திருப்பான். கொஞ்ச நேரம் போயிருந்தா அவனுக்கு அவனை சாவ தேடி இருப்பான் அப்படின்னு கீசமே சாசோரி நான் தான் சொன்னேன்ல சின்ன வயசுல சாகிற டைப் பண்ணும்பா. கிஞ்சுட்சுவா எப்ப போட்டான்னு சொல்லி கேட்டிருப்பான். டேடரா ஆரம்பத்துல இருந்து இட்டாச்சியோட ஷரிங்கான பாத்தையில அந்த மூமெண்ட்ல இருந்தே அவனோட கெஞ்சுட்சுல தான் இருக்க அப்படின்னு கீசமே சொல்லவும் டேடரா பாம் யூஸ் பண்ணி வெடிக்க வச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல செவரு உடஞ்சு உள்ள சூரிய வெளிச்சு அடிக்கும். அப்ப இட்டாச்சிய டேடரா பார்த்துட்டு பயங்கரமா அட்மையர் ஆயிருப்பான். தலைவன் கடவுள் மாதிரி நிப்பான். ஒரு செகண்ட்ல டேடராவே இதுதான் ஆர்ட் அப்படிங்கிற கன்ஃபெஷனை வைப்பான். அடுத்த செகண்டே சே மற்றவங்க எபிலிட்டிஸை நான் ஏன் பாராட்டணும்னு திங்க் பண்ணிருப்பான். அது ஆர்ட்டே கிடையாது, அதை ஒத்துக்க முடியாதுன்னு திங்க் பண்ணிருப்பான். அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா டேடரா அவனோட லெஃப்ட் ஐய ஷரிங்கன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரைன் பண்ணி
வச்சிருந்திருப்பா. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்ப C4ல மாட்டினியா, இந்த தடவை ரியலா முடிய போகுதுன்பா. சாஸ்கே இருக்க அந்த பறவையோட சேர்த்தியே டேரா மொத்தமாவே C4 கிரியேட் பண்ணிருப்பா. இப்ப சக்கரம் இல்லாம தவிக்கிறது யாரு, எஸ்கேப் ஆகிறதுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்ல தானே அப்படின்ட்டு C4 மொத்தமா கிரியேட் பண்ணிட்டு ரொம்ப தூரம் பின்னாடி வந்துருவான். சாஸ்கே ஷரிங்கானால அந்த நேனோ பாம்ஸை பாத்துருவான். நினைச்சண்டான்னு திங்க் பண்ணுவான். உள்ளக்குள்ளயும் மறைஞ்சிருக்க C4 எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் தான் அப்படின்ட்டு டேரா பறக்கிறதுக்கு கிளேபேட செய்வான். ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அவனுக்கு வலிக்கும். அது மட்டும் இல்லாம போன அட்டாக்லயே அதிகப்படியான சக்கராவை செலவு பண்ணியிருப்பான். அதனால வேஸ்ட் பீஸ்ன்னு சொல்லி தூக்கி வீசிடுவான். சாஸ்கே அவனோட உடம்புக்குள்ள நேனோ பாம்ஸ் போனதை பாத்துருவான். சிடோரி மூலயமா உள்ள இருந்து வெளியே வந்துருவான். இதெல்லாம் பார்த்துட்டு டேரா கண்டிப்பா அவன் சக்கரம் என்கிட்ட நெருங்காதுன்ட்டு சாஸ்கே கிட்ட நான் அந்த மீட்டர்லயே இல்ல, அவன் கதை முடிய போகுதுன்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். டேடரா கீழே விழுந்திருப்பான். சாஸ்கே மொத்தமா சாம்பலான மாதிரி காட்டுவாங்க. டேடரா நான் சாதிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆவான். திடீர்னு பார்த்தா அவனுக்கு பின்னால ஷரிங்கான் இருக்க மாதிரி இருக்கும். டேடரா திரும்பும் போது சாஸ்கே பஞ்ச் பண்ணிருப்பான். ஆனா இது எப்படி, இது ஒண்ணும் கெஞ்சுட்சு இல்ல, அங்க நிஜமாலுமே நீ மாட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்பா டேடரா. அந்த டைம்ல சாஸ்கேவை நோட் பண்ணும் போது அவன் உடம்பு முழுக்க லைட்னிங்கா இருக்கும். இதை ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதீன்னு சொல்லுவான் டேடரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதை பண்ணேன். ஷரிங்கான ஃபேஸ் பண்ணும்போது மறைஞ்சு இருந்தா சீல் பண்ணணும், அதான் பேசிக்கே. ஏன்னா எவ்வளவு ஃபாஸ்டா இருந்தாலும் அத அந்த கண்கள் பாத்துரும். நீ பண்ண எல்லா ஜுட்ஸுவுமே எர்த் ஸ்டைல் சீல்ஸ் தான். என்னோட சிடோரி லைட்னிங் ஸ்டைல் உனக்கே புரிஞ்சிருக்குமேன்னு சொல்லுவான். உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எர்த் ஸ்டைல் பாத்தீங்கன்னா லைட்னிங் கிட்ட தோத்து போயிடும். டேடரா இதை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கும் போது எர்த் லைட்னிங் கிட்ட தோத்து போயிடும் சாஸ்கே. அதான உன்னோட வீக்னஸ், உன்னோட கிளேவை அது டெட்டனேட் பண்றதுக்கு விடாது அப்படின்பா சாஸ்கே. டேடரா செம கடுப்பாவான். சாஸ்கே அவனோட லைட்னிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி அது டெட்டனேட் ஆகாத மாதிரி பண்ணிக்காத அனலைஸ் பண்ணி சொல்லுவான். டேடரா நீ சொல்றதும் சரிதான், அதுக்கு தேங்க்ஸ் பண்ணோம். உனக்கே தெரியும்ல என்னோட ஜுட்சு பேரு சிடோரி அப்படின்பா சாஸ்கே. என் ஆர்ட்டோட வீக்னஸ ரொம்ப ஷார்ட் டைம்லயே அனலைஸ் பண்ணிட்டான், அதுவும் அக்யூரேட்டா அப்படின்ட்டு கடுப்பாவான். இதை எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி டேரா கேட்கவும் சாஸ்கே கன்னி வெடிகளை பத்தி சொல்லிட்டு ஆனா அதுக்கு முன்னாடியே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்பா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா C1 கிளே யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா டேரா. அப்போ சாஸ்கே சிடோரி சென்பான் பண்ணிருப்பான். அதுல பட்ட பாம்ஸ் எதுவுமே டெட்டனேட் ஆயிருக்காது. அதான் என்னோட தியரி அப்படின்பா. ஷாக்காவா டேரா. அந்த டைம்ல ஒரே ஒரு பாம் தான் வெடிச்சது, அதுவும் நீ என்கிட்ட தூக்கி போட்டது என் அட்டாக்ல இருந்து தப்பிக்க. என்னோட சிடோரி சென்பான்ல மாட்டின மற்ற எந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸுமே வெடிக்கல. சொல்ல போனா அது பர்பஸா நீ வெடிக்க வைக்காத மாதிரி நடிச்ச, ஏன்னா உன்னோட காம்ரேட் அங்கதான் கிடக்குறான்னு அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், அப்ப உன்னோட லைட்னிங் என்னோட பாம்ஸை வெடிக்க வச்சதா இல்லையா, இல்ல நான் பர்பஸா வேணான்னு ஸ்டாப் பண்ணனான்ங்கிறதுலதான் இருந்திருக்க, அப்படின்னா என்னோட லேண்ட் மைன்ஸ்ல செக் பண்ணி பார்த்திருக்க இல்லையான்னு சொல்லி கேட்கவும், அதே தான் பா சாஸ்கே. டேடரா அந்த டிராகன் மேல நின்னுட்டு என்னோட எந்த லேண்ட் மைன்ஸ் கிட்ட இருந்துமே உன்னால தப்பிக்க முடியாது, கால் வச்சாலோ இல்ல பட்டாலோ மொத்தமா வெடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லியிருப்பான். அப்ப இதை ஆக்டிவேட் பண்றதுக்கு டேடரா சீல் ஃபார்ம் பண்ணணும் அவசியம் இல்ல, அதனால என்னோட லைட்னிங் ஸ்டைலை யூஸ் பண்ணி உன்னோட எர்த் ஸ்டைல் பாம்ஸை டிசேபிள் பண்ண முடியுதான்னு பார்த்தேன் அப்படிங்கவும் ரொம்ப ஷாக் ஆவான் டேடரா. அதேதான் என் ஸ்வாட கிரவுண்ட்ல ஸ்டக் ஆக வச்சேன்ல, அது ஒன்னும் லொகேஷன் பார்த்து அடிக்கல, அந்த ஸ்வாட்ல சிடோரி யூஸ் பண்ணேன், என்னோட தியரியை கன்ஃபார்ம் பண்ணேன், அதுலயே எனக்கு அங்க லேண்ட்மைன் இருக்குன்னு தெரியும் அப்படின்பா சாஸ்கே. டேடராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். கீழே இருக்க லேண்ட்மைன்ஸ் அவ்வளோ ஈஸி எப்படி பின் பாயிண்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்பான். இந்த கண்களால சக்கராவை அதோட கலர்களால பார்க்க முடியும், முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல அப்படின்பா சாஸ்கே. டேடரா சேஃப் லொகேஷன்ல காலை வச்சு அட்டாக் பண்ணான்னு நினைச்சா அவன் ஒரு படி மேல இருந்திருக்கான். அவனோட லைட்னிங் ஸ்டைல் கிட்ட என்னோட பாம்ஸ் டிசேபிள் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிருக்கான்ட்டு செம்ம கடுப்பாவான். இதே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அங்க வெடிச்சிருந்தா என்னடா பண்ணிருப்பேன்னு சொல்லி கத்துவான் டேடரா. ஒன்னு இல்லைன்னா இன்னொன்னு, எங்கிட்ட பேக்கப் பிளான் இருந்துச்சு, ஆனா அதை செஞ்சு காமிக்க எனக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கவும் டேடரா இவங்கிட்ட வேற ஏதோ ஜுட்சு இருக்கு போலன்னு திங்க் பண்ணுவான். சாஸ்கே பக்கத்துல வரவும் டேடரா எந்திரிக்க ட்ரை பண்ணுவான், விழுந்துருவான். ஒரு மாதிரி கால் நடுங்கும். சாஸ்கே இட்டாச்சி எங்கேன்னு கேட்கவும் ஸ்னேக்ஸை கிரியேட் பண்ணி சாஸ்கேவை பிடிச்சிருப்பான். லைட்னிங்கை செலுத்தவும் டேடரா கட் பண்ணி விட்டுருவான். சாஸ்கேவும் டயர்டா இருப்பான். நல்லாவே பேசுறப்போ, ஆனா உன்னோட சக்கரமும் அதிகமா குறைஞ்சிருக்குல, நான் ஜெயிப்பேன், என்கிட்ட இன்னுமே டெட்டனேட்டிங் கிளே இருக்கு அப்படிங்கும் போது கூட சாஸ்கே பயப்பட மாட்டான். இந்த கண்டிஷன்லாவது பயப்படேன்டா, இந்த தடவை என் ஆர்ட்டால கொல்லப்படுவ நீ கண்டிப்பா அப்படின்னு டேடரா சொல்லுவான். இப்போ கூட பயப்பட மாட்டான் சாஸ்கே. ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிருவான், பைத்தியம் முடிச்ச மாதிரி டேடரா. பயங்கரமா கத்தி சிரிச்சுட்டு, இதுதான்டா அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் பார்க்கும் போது கடுப்பாவது, கூலா இருக்க மாதிரி காட்டிக்காதீங்கடா, அந்த கண்கள் ஓவர் கான்பிடென்ட்ல இருக்க அந்த கண்கள் என்ன கடுப்பேத்தது, எப்ப பார்த்தாலும் என்னோட ஆர்ட்டை கீழே பாக்குற மாதிரியே தெரியுது, இது மன்னிக்கவே முடியாதது, அந்த கண்கள் என் ஆர்ட்டுக்கான எந்த ஒரு ரெஸ்பெக்டுமே கொடுக்கறது இல்ல, அது எப்ப பார்த்தாலும் என்னோட ஆர்ட்டை இக்னோர் பண்ற மாதிரி இருக்கு, மன்னிக்கவே முடியாதது அப்படின்ட்டு பயங்கரமா கத்துனா டேடரா. கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குவான். சாஸ்கே இப்ப கூட எனக்கு இதெல்லாம் பத்தி கவலை இல்ல, இட்டாச்சி எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுன்பா. அது இன்னுமே டேடராவை பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விடும். சாஸ்கேவை பார்க்கும்போது அவனோட கண்கள் நார்மலா இருக்கும். என்ன அவ்வளோ லைட்டா எடுத்துக்கிட்டியா அப்படின்னு செம்ம கடுப்பான டேடரா சட்டை கிழிப்பான். போன தடவை ஒருத்தர் கமெண்ட்ல டேடரா பையனா பொண்ணான்னு கேட்டாரு. இதுக்கு மேல கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் இதயத்துக்கு மேல இருக்க டெயில் போட்டிருக்க இடத்த அவனோட கையில இருக்க பற்கள் மூலமா கடிச்செறிய வைப்பான். பார்த்தா அங்கேயும் ஒரு வாய் இருக்கும். கிளேவை யூஸ் பண்ணுவான். இதை C0 டேடராவோட உடம்பு மொத்தமா வெடிப்பு விழுந்த மாதிரி ஆகும். இதுதான் என்னோட அல்டிமேட் ஆர்ட், இந்த தடவை நான் என்னையே வெடிக்க வைக்க போறேன்பா. சாஸ்கே கடுப்பாவா, சாவு மூலமா நானே ஒரு ஆர்ட் ஆக போறேன், இதுக்கு முன்னாடி நீ பார்க்காத
ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இந்த லேண்டுக்கு ஏற்படாத ஒரு தழும்பா இருக்க போகுது, அப்புறம் என்னோட ஆர்ட் தான் ஜெயிக்கும், இதுக்கு முன்னாடி போற்றப்படாத அளவுக்கு அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு டோபி கிட்ட மனசளவுல சாரி கேட்பான். டோபியை காட்டுவாங்க, திரும்பி பாப்பான். என்ன போட்டுறதுக்கு மத்தியிலேயே நீ கண்டிப்பா சாக போற. இந்த எக்ஸ்ப்ளோஷனை பொறுத்த வரைக்கும் 10 கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் கவர் பண்ணும், எங்கேயும் தப்பிக்க முடியாது. இப்போ பயப்படு, பிரமிப்பிலும் விரக்தியிலும் இரு, பயங்கரமா அலறி கத்துடா. ஏன்னா என்னோட ஆர்ட் அப்படிங்கும் போது மொத்தமா அந்த எக்ஸ்ப்ளோஷன் தயாராயிருக்கும். அந்த லேண்டை சுத்தி இருக்க விஷயங்களெல்லாம் காட்டுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது ரிலீஸ் ஆகும். டேடரா சொன்ன மாதிரியே ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷன்ல தான் வெடிச்சிட்டு அந்த லைட் பீம் டிராவல் ஆகும். பார்க்கவே வெறித்தனமா இருக்கும். It's an explosion! க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிசப்பியரன்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம்பா நருட்டோ.